பட்டை, பிரியாணி இலை, சோம்பு, ஸ்டாரு, லவங்கம் எல்லாம் எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 கிலோ வெங்காயம் எடுத்துப்போம். அது பொடியாக நறுக்கி அதில் போட்டுடலாம். அது வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். அது வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். பச்சை வாசனை போன பிறகு ஒரு 4 தக்காளி அதையும் பொடியாக நறுக்கி அதில் போட்டுடலாம். நல்லா வதங்கினோடனே அதை எடுத்துட்டு கொஞ்சம் மட்டும் கடாயில் வச்சுட்டு மீதி எடுத்து ஆற வச்சு அதை அரைச்சிப்போம். கழுவி வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வாணலியில் போட்டுடலாம். அதே வாணலியில் அப்புறம் ஒரு 6-7 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் எல்லாம் போட்டுட்டு நல்லா கிண்டி விடுவோம். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துப்போம். அதையும் நல்லா பரட்டி விடுவோம். கொஞ்சம் நேரம் அப்படியே சூடு பட்டுதுன்னா ஒரு 1/2 வேக்காடு வேக விடுங்க. கொஞ்சம் அப்படியே சுருளை வேக விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிப்போம். அப்புறம் அந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி அதில் ஊற்றிடலாம். வேணுங்கிற தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மூடி வச்சு நல்லா கொதிக்க விடணும். கொதித்த பிறகு நல்லா கறி வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து வச்சுப்போம். அதையும் நைஸாக அரைச்சி அதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு நல்லா கெட்டியான குழம்பு இருக்கும். தோசைக்கும் சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா குழம்பு கொதிக்கட்டும் இன்னும் ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே. கறி வெந்த பிறகு செக் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. சிக்கன் குழம்பு தயார்.